பிளவுஸே போடாமல் எங்கள் குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைக்க சொன்னாங்க அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இவ்வளோ ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. எக்கச்சக்க கமெண்ட்ஸ். அதில் நிறையா வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமியார் உங்ககிட்ட சொல்லலையா இப்படி தான் பொங்கல் வைக்கணும்னு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே ஊர் தான், பட் வேற வேற குலதெய்வம் 2 பேருக்கும். ஸோ நான் பெருசாக அந்த கோவிலுக்குலாம் போனதில்லை. மேரேஜ் ஆன அப்புறமும் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆடி மாதம் நாங்கள், அடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், தம்பி பிறந்தான், இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம் தான் ரொம்ப ஆசைப்பட்டு பொங்கல் கூடையெல்லாம் தூக்கிட்டு நம்மளும் போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு ஜாலியாக போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு அண்ணா லிட்ரலி எல்லாருக்கிட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் மாறாப்போட மட்டும்தான் பொங்கல் வைக்கணும், ப்ளவுஸை கலட்டிடணும், அப்படி கலட்டலைன்னா அந்த பொங்கலை சாமி கிட்ட வச்சு அபிஷேகம் பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு. என் அத்தை இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு நினச்சிருந்துருக்காங்க. என் ஹஸ்பண்டே நான் திட்டினேன், நீங்களாவது சொல்லியிருக்கலாமே, இப்போ அபசகுணம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, பாட்டிங்க மட்டும்தான் அந்த மாதிரி அவுத்துட்டு வைக்கணும், சின்ன பிள்ளைங்களெல்லாம் அவுக்க சொல்லுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் என்னை விட வயசில் சின்ன பிள்ளைங்களும் அங்கே அப்படி தான் நிஜமாக வச்சாங்க.